வணக்கம் நண்பர்களே, இது பாலா பேக்ஸ். நல்ல சாஃப்டாக டேஸ்டான கிறிஸ்மஸ் ப்ளம் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆரஞ்சு ஜூஸ் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காம 3/4 கப் எடுத்துக்கோங்க. 1/4 கப் செர்ரி, 1/4 கப் டூட்டி ஃப்ரூட்டி, 1/4 கப் பேரிச்சம்பழம், 1/4 கப் கருப்பு திராட்சை. இது எல்லாத்தையும் ஆரஞ்சு ஜூஸில் போட்டு ஒரு 2 hours வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு சர்க்கரையை கேரமலைஸ் பண்ணி சூடார வச்சிடலாம். 1 கப்பு சர்க்கரையை போட்டு நல்லா பரப்பி விட்டுக்கோங்க. கேஸ் லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். ஹை ஸ்பீடில் வச்சிங்கன்னா கரிஞ்சிரும். மெதுவாக கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. சர்க்கரை மெல்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. கண்டினியூவாக கிளறிட்டே இருங்க, இல்லைன்னா கரிஞ்சிரும். சர்க்கரை நல்லா டார்க் ப்ரௌன் ஆகிடுச்சுன்னா கேரமலைஸ் கசக்க ஆரம்பிச்சிரும். நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. அதில் 1/2 கப்பு சுடு தண்ணி ஊற்றுங்க. சுடு தண்ணி ஊற்றும்போது கொஞ்சம் தள்ளி நின்று ஊற்றிக்கோங்க. கைவிடாமல் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இனி சூடார வச்சிடலாம். ஸ்பைசஸ் எடுத்துக்கலாம். பட்டை சின்ன துண்டு, ஏலக்காய் 2 தோல் எடுத்துருங்க. கிராம்பு ஒரு 3 எடுத்துருக்கேன். இதெல்லாம் பொடி இருந்துச்சுன்னா 1/4 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. 1/4 இல்லைன்னா 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். இதை பொடி பண்ணுறதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் சர்க்கரையை போட்டு பொடி பண்ணிக்கிறேன். ஸ்பைசஸை பிடிச்சாச்சு. ட்ரை இன்க்ரீடியன்ஸை ஜலிக்கிறதுக்கு 2 ட்ரை பவுலை எடுத்துக்கோங்க. 1 கப்பு மைதா 250 ml கப்பு, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, ஜாதிக்காய் 1/4 டீஸ்பூன், சுக்கு பொடி 1/4 டீஸ்பூன், ஒரு பிஞ்சு உப்பு. இதையும் சேர்த்து ஜலிச்சிருங்க. 3 தடவை ஜலிக்கணுங்க. ட்ரை இன்க்ரீடியன்ஸை நல்லா ஜலிச்சதுக்கப்புறம் தனியாக எடுத்து வச்சுருங்க. 2 முட்டையை எடுத்துருக்கேன். 2 பவுலையும் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. முட்டையில் ஒயிட்டு தனியாகவும் எல்லோ தனியாகவும் பிரிச்சுக்கோங்க. முட்டையை உடச்சி ஊற்றும்போது ஒயிட்டில் எல்லோ விழாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒயிட்டை நல்லா பீட் பண்ணிடலாம். நல்லா ஃப்ளஃபியாக வர வரையும் பீட் பண்ணணும். நல்லா ஸ்னோ மாதிரி வந்திருக்கு. இது தனியாக எடுத்து வச்சிடலாம். இனி எல்லோவை பீட் பண்ணுவோம். இந்த மாதிரி தனித்தனியாக பீட் பண்ணுறதால கேக்கோட ஸ்பாஞ்ச் நல்லா சாஃப்டாக இருக்கும். 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஊற்றுறேன். வெனிலா எசன்ஸ் எதுக்கு ஊற்றுறோன்னா கேக்கில் முட்டை ஸ்மெல் இல்லாமல் இருக்கிறதுக்காக ஊற்றுறோம். லைட்டாக பபுள்ஸ் வந்தோடனே ஸ்பைசஸ் கூட சர்க்கரையை பிடிச்சிருக்கோம்ல, அதை ஜலிச்சு போடணும். சர்க்கரைக்கு பதில் நாட்டு சர்க்கரை போடலாம். நல்லா ஜலிச்சதுக்கப்புறமா பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணுவோம். எல்லோ கலர் போய் ஒயிட் கலர் ஆகும் வரையும் பீட் பண்ணணும். 1/4 கப்பு சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றுறேன். ஆரஞ்சோட தோல் ஒரு 1/4 டீஸ்பூன் சீவி போட்டுக்கோங்க. சீவும் போது ஆரஞ்சோட தோல் ஒயிட் பாகம் வராத மாதிரி சீவிக்கோங்க. ஆரஞ்சு ஜூஸில் ஊற வச்சிருந்த ட்ரை ஃப்ரூட்ஸை முதல்ல வடிகட்டிடலாம்.
முந்திரி ஒரு 1/4 டீஸ்பூன் எடுத்து போடுறேன். பாதாம் வேணுன்னா கூட போட்டுக்கலாம். அது வந்து 2 டீஸ்பூன் ட்ரை இன்க்ரீடியன்ஸை மிக்ஸ் பண்ணுறேன். எதுக்காக மிக்ஸ் பண்ணுறோன்னா கேக்கு அடியில் போய் தங்காமல் இருக்கிறதுக்காக மிக்ஸ் பண்ணுறோம். முன்னாடியே செஞ்சு வச்சுருந்த கேரமலைஸை இப்போ எடுத்து ஊற்றணும். இது 3/4 கப்பு இருக்குது. கேரமலைஸ் ஊற்றினோன்னே நல்லா ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. இனி பீட்ரூட் தேவையில்லை. ஆல்ரெடி வச்சுருந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணி விடணும். ஸ்பேச்சுலா வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள். இதில் ட்ரை ஃப்ரூட்ஸை போட்டு மெதுவாக மிக்ஸ் பண்ணுங்கள். எட்டு இன்ச்சு டின் எடுத்துருக்கேன். அதில் வந்து ஆயில் அப்ளை பண்ணுறேன். அதுக்கு மேலே பட்டர் பேப்பர் வைக்கணும். பட்டர் பேப்பர் இல்லைன்னா A4 ஷீட் வச்சுருக்கேன். அது வச்சுட்டு அதுக்கு மேலே ஆயில் அப்ளை பண்ணணும். ஆயில் அப்ளை பண்ணோன்னே டின்னை தனியாக எடுத்து வச்சுருங்க. முன்னாடியே பீட் பண்ணி வச்சுருந்த முட்டையோட வெள்ளையை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். மெதுவாக மிக்ஸ் பண்ணோம், ஸ்பீடாக மிக்ஸ் பண்ணிடாதீங்க. அது ஸ்பேச்சுலா வச்சு தான் மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 8 இன்ச்சு டின்னில் இந்த பேட்டரை ஊற்றணும். பேட்டரை ஊற்றினதுக்கப்புறமா நல்லா டேப் பண்ணிவிடுங்க. ஏர் பபிள்ஸை ரிலீஸ் பண்ணுறேங்க. சாப்ஸ்டிக் வச்சு நல்லா ரிலீஸ் பண்ணுங்கள். அழகுக்காக முந்திரி போடுறேன். வேணுன்னா டூட்டி ஃப்ரூட்டி, செர்ரி எது வேணால் போட்டுக்கலாம். நல்லா பேக் ஆகிடுச்சு. நல்லா சூடானதுக்கப்புறமா நைஃப் வச்சு ஓரெல்லாம் ஒட்டிருக்கலாம் எடுத்துடலாம். அடியில் இருக்க பட்டர் பேப்பர் எடுத்து விட்டுடலாம். ஸ்பாஞ்ச் சூப்பராக வந்திருக்கு. ப்ளம் கேக் ரொம்ப நல்லா இருக்குது. ப்ளம் கேக் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க.